இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கான க்ளோசிங் டேட்டை பார்த்தீங்கன்னா 24/5, அதாவது இந்த மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோடைய நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. சில பேர் சொல்கிறீங்க இதெல்லாம் பொய்யா இல்லை உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்லேயும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க. அதனால் உங்களுக்கு ரியலாகவே நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுதான் ஐபிபிபியோட பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட்டு, அதாவது நோட்டிஃபிகேஷன் எல்லாம் விட்டுருக்காங்க இல்லை, அதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ க்ளோசிங் ஆக போகுது, எப்போ அப்ளிகேஷன் ஃபுல்லாக க்ளோஸ் ஆக போகுது, லாஸ்ட்டு பிரிண்டிங் இயர் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்றலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட்டு எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்றது எல்லாம் இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. 24/5/2024 அன்றைக்கி மதியம் வரைக்கும், அதாவது மதியம் கிடையாது, ஈவினிங் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு வந்து அதுக்கு வேறு டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் கொடுத்து அண்ட் சப்மிட் கொடுத்து நீங்கள் உள்ளே போய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, நீங்கள் கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் உள்ளே போயிடுவீங்க. இந்த மாதிரி பேஜ் தான் உங்களுக்கு இருக்கும். பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிக்னேச்சர் டீட்டெயில், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பேமெண்ட்டு, அந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக இருக்கும். இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். அப்ளை பண்ணுறதுக்கு வந்து யாரும் பயப்படாதீங்க, இது வந்து ஃபேக்கெல்லாம் கிடையாது, உண்மை தான். சரிங்களா? ஓகே, இதெல்லாம் பார்த்தாச்சு. நம்ம நோட்டிஃபிகேஷன் டேரெக்டாக போயிடுவோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்க்கை வந்து டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் நம்மளுடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் 54 இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எக்ஸிக்யூட்டிவ் ஆன் கண்டக்ட் பேஸ், இங்கேருந்து தான் உங்களுக்கு போஸ்ட்டு, அதாவது ஐபிபிபி பேங்க்கில் இருந்து தான் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் தமிழகம், அதாவது இந்தியா முழுவதும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதோடைய ஓப்பனிங் டேட், அதாவது அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4/5/2024 அன்னைக்கு ஓப்பன் ஆகிருக்கு. லாஸ்ட் டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 24/5/2024 11:59 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற டேட் வந்து நீங்கள் இதுக்கான ஃபீஸு என்னை கேட்டால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபீஸு அப்ளை பண்ணுறது எனக்கு பெஸ்ட்டுன்னு தோணுது. இங்கே வந்து பாருங்கள் எலிஜிபிள் கேட்டகரி கொடுத்துருக்காங்க, என்னென்ன போஸ்ட்டு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டிவ் கன்சல்டன்ட் பார்த்தீங்கன்னா 22 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 1 இயர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டோட்டல் வந்து 28 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் கன்சல்டன்ட் கொடுத்துருக்காங்க. 22 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். 4 இயர் வரைக்கும் உங்களுக்கு இருந்தால் போதும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 21 வேக்கன்சி, இவங்க ஃபுல்லாக 21 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் சீனியர் கன்சல்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 6 இயர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 54 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் அப்ளை பண்ணலாம், இதுக்கான போஸ்டிங் எங்கே இருக்குது அப்படின்ற டீட்டெயில் ஆஃப் நம்பர் ஆஃப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட் ஐடி சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெல்லி, மும்பை, சென்னை, இதில் இந்த 3 இடத்துலையும் உங்களுக்கு வேகன்சி இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் கன்சல்டன்ட் ஐடி சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெல்லி, மும்பையில் இருக்குது. நம்ம சென்னையிலையும் கொடுத்துருக்காங்க. டோட்டல் வந்து நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான் 54 வேகன்சி இருக்குது. போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் அசோசியேட்டிவ் கன்சல்டன்ட் பேமெண்ட் அப்ளிகேஷன் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டல் 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பிஇ அல்லது பிடெக் படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருந்தால் ஓகே. அப்படி இல்லையா பேசிக் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நீங்கள் 3 இயர் படிச்சிருந்தா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பிசிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் படிச்சிருந்தா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸிக்யூட்டிவ் கன்சல்ட் பேமெண்ட் அப்ளிகேஷன் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து பிஇ, பிடெக் இது படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிஷியன்ஸ் இது மாதிரி படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அல்லது
மாஸ்டர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இது படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரிஷியன் படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸிக்யூட்டிவ் சீனியர் கன்சர்ன் பேமெண்ட் அப்ளிகேஷன் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அல்லது மாஸ்டர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேசிக்காக பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்கும் இந்த மாதிரி தான் குவாலிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் அசோசியேட்டிவ் கன்சல்டன்ட் ஐடி சப்போர்ட் இது பார்த்திங்கன்னா நம்ம சென்னையிலையும் இருக்குது. பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது மாஸ்டர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இது படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரிக்வயர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அப்ளை பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நீங்கள் இது படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆகுங்க. எக்ஸிக்யூட்டிவ் கன்சல்டன்ட் ஐடி சப்போர்ட் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் இது படிச்சிருந்தா ஓகே. அப்படி இல்லைன்னா மாஸ்டர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இது 3 இயர் முடிச்சிருந்தாவே போதும். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு அவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷன் இதுதான். எக்ஸிக்யூட்டிவ் சீனியர் கன்சல்டன்ட் கோர் அதாவது இன்சூரன்ஸ் சொல்யூஷன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. பிஇ பிடெக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரிஷியன் அண்டு மாஸ்டர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இது படிச்சிருந்தாலும் ஓகே. அப்படி இல்லையா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது எலக்ட்ரிஷியன்ஸில் படிச்சிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கும் ஸ்கில் டெஸ்ட் அண்டு அதாவது ஸ்கில் செட் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் கேட்குறாங்க. அதுவும் ஓகே. எக்ஸிக்யூட்டிவ் சீனியர் கன்சல்டன்ட் டேட்டா கவர்னன்ஸ் டேட்டா பேஸ்டு ஆக்டிவிட்டீஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான். பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரிஷியன் படிச்சிருந்தா ஓகே. அப்படி இல்லைனா எம்சிஏ படிச்சிருந்தாலும் ஓகே. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரிஷியன்ஸ் இந்த மாதிரி படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ரிக்வயர்டு கேட்டிருக்காங்க. இவங்க எதுக்கு ரிக்வயர்டுன்னு கேட்குறாங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கி உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கும் அப்படின்றாங்க. எக்ஸிக்யூட்டிவ் சீனியர் கன்சல்டன்ட் அதாவது டிசி மேனேஜர் போஸ்ட்டுக்காக இது ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரிஷியன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அல்லது எக்ஸிக்யூட்டிவ் சீனியர் கன்சல்டன்ட் அதாவது சேனல் லீடர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டரு அதாவது மாஸ்டர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருந்தா ஓகே. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரிஷியன்ஸ் இது படிச்சிருந்தா நீங்கள் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் ரிக்வயர்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அப்ளை பண்ணோம் அப்படின்னால ஒன்றும் இங்கே கொடுக்கல. நீங்கள் எப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம். செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு தான் உங்களுக்கு இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் பேங்க் ரிவர் த ரைட் கண்டக்ட் அசோசியேட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இவங்க பார்த்தீங்கன்னா குரூப் இவங்க இஷ்டம் தான் அப்படின்ற சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி குரூப் டிஸ்கஷன் இருக்கும். அப்படி இல்லைனா ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அப்படி இல்லைனா டைரெக்டாக இன்டர்வியூ வச்சும் நாங்கள் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவோம். இது எங்களுடைய இஷ்டம் அப்படின்றத இவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் செலெக்ஷன் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலரியை பொறுத்த வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ் அசோசியேட் கன்சல்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு 10 lakh வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் கன்சல்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 lakh இருக்கும். 1 இயருக்கு தான். இது 1 இயருக்கு தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் சீனியர் கன்சல்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25 lakh இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 25 lakh இது டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 monthக்கு எப்படியும் 1 lakh கிட்ட வரும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எல்லா கேட்டகரியும் இருக்குது. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி ஒன்லி இன்ஃபர்மேஷன் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 150 ரூபா உங்களுக்கு சேலரி ஃபீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் அனதர் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க.
இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி யூஸிங் அன்ஃபேர், அதாவது டியூரிங் செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. பர்சனல் இன்டர்வியூ அண்டு குரூப் டிஸ்கஷன் இருக்கும். ரிலாக்ஸேஷன், அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து 5 இயர் இருக்கும். ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடியூஆர் பொறுத்த வரைக்கும் 10 இயர் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 வருஷம் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 இயர் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்றது இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்படின்னாக்கா இவங்க அட்மிட் கார்டு எல்லாம் வெளியே வரும் இல்லைங்களா, அதனால் அதாவது ஆன்லைன் எக்ஸாம் இருந்தால் உங்களுக்கு அட்மிட் கார்டும் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. டவுன்லோட் பிரிண்ட் அட்மிட் கார்டு இன்டர்வியூ கால் லெட்டர் கம்பெனி வில் நாட் பி ரெஸ்பான்சிபிள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. லெஸ் தென், அதாவது மெயில் ஐடி தான், எது ஒன்று உங்களுக்கு மெயில் ஐடி தான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். கால் லெட்டர் இருந்தாலும் சரி, ஆல் டிக்கெட் இருந்தாலும் சரி, அட்மிட் கார்டு இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் எது இருந்தாலும் சரி அப்படின்றது இவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது வந்து ஃபேக்கெல்லாம் எதுவும் கிடையாது, இது வந்து உண்மை தான். நான் உங்களுக்கு வெப்சைட்டே ஓப்பன் பண்ணி காட்டேன். இதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாமா வேணாமான்றது அது உங்கள் விருப்பம். ஸோ கைஸ், இந்த வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.